தோட்ட தொழிலாளர்களுக்கு ரூபாய் 1700 சம்பள அதிகரிப்பு தொடர்பாக அதிகபட்சமான முயற்சிகளை மேற்கொள்வோம் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா தெரிவித்தார். நுவரெலியாவில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றிய ஜனாதிபதி இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில், அதேபோல் தோட்ட கம்பெனிகளுடன் கலந்துரையாடி தோட்டங்களின் ஒரு பகுதியை அப்பகுதியினருக்கு வழங்குவோம். தோட்ட வேலைகளை செய்வதற்கு ஒரு குடும்பத்திற்கு 1 ஏக்கர் காணி வழங்கப்படும். கம்பெனிகளுக்கு தேயிலை வழங்க வேண்டும் என்ற பிணைப்பு அவ்வண்ணமே பேணப்படும். அதற்கான ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படும். தோட்டத்தை பராமரித்து சொந்த காணிகளாக பேணி தேயிலை பெற்றுக் கொடுத்து நல்ல வருமானத்தை ஈட்டுங்கள். இந்த திட்டம் சில தோட்டங்களில் ஆரம்ப கட்டமாக நடைமுறைப்படுத்தப்படும். தோட்டங்களிலும் லயன்களிலும் கட்டப்பட்ட நிலையிலும் இருக்கின்றவர்களை நாம் விடுவிக்க வேண்டும். இவ்வாறு கட்டப்பட்டிருக்கும் சமூகத்தினரை சுயாதீனமான பிரஜைகளாக மாற்றுவது குறித்து சிந்திக்க வேண்டும். மிக விரைவில் அதற்காக ஆரம்ப திட்டங்களை சில தோட்டங்களில் செயல்படுத்தி கம்பெனிகளுடன் இணைந்ததாக இந்த செயல்பாடுகளை முன்னெடுக்க எதிர்பார்க்கின்றோம். அத்தோடு விட்டுவிடாமல் இத்துறையில் இருக்கின்றவர்களின் பொருளாதாரத்தை கட்டியமைக்க வேண்டும். சிறு மற்றும் மத்திய தர தொழில் முயற்சியாளர்களாக அவர்களை ஊக்குவிக்க வேண்டும். அதற்கான தொழில்நுட்பத்தையும் கடன் உதவிகளையும் நாங்கள் வழங்குவோம். அதனால் எவரும் இந்த நாட்டு பொருளாதாரத்தின் பிரதிபலன்களை நுகராதவர்களாக இருக்க முடியாது. மிக விரைவில் கிரகரி பாவிக்கு கேபிள் கார் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.